Hello students, welcome to Nivi Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.5ல second question பார்க்க போறோம். Question என்னன்னா first term A and common difference D are given below. Find the corresponding AP. அதாவது first term Aவும் common difference Dயும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம corresponding arithmetic progression வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ first subdivision பாருங்க. First subdivisionல A ஓட வேல்யூ 5 and D ஓட வேல்யூ 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ the general form of an AP வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். அதாவது the general form of an arithmetic progression எப்படி வரும்னா a, a plus d, a plus 2d, இந்த மாதிரி சீக்வென்ஸ் வந்து போகும். இதான் வந்து arithmetic progressionோட general form. இப்போ a ஓட வேல்யூ என்ன 5, அப்புறம் a plus d, அதாவது 5 plus 6 என்ன 11, அதுக்கப்புறம் a plus 2d, அதாவது a plus 2dனா 5 plus 2 into d எவ்வளோ 6, அப்போ 5 plus 2 into 6 வந்து 12, அப்போ 5 plus 12 வந்து 17, அப்போ 17 என்ன வரும் a plus 3dன்னு வரும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். a plus 3dனா 5 plus 3 into 6 equal to 5 plus 18 equal to 23. அப்போ அடுத்த டேர்ம் வந்து 23. ஸோ சீக்வன்ஸ் வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஏபி வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏயோட வேல்யூ என்ன 7, டியோட வேல்யூ என்ன -5. அப்போது த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் ஏபி என்ன வரும்னு எழுதிக்கலாம். த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அன் arithmetic progression is a, a plus d, a plus 2d, a plus 3d, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போது arithmetic progression என்ன வரும், ஃபஸ்ட்டு a ஓட வேல்யூ 7, a plus d ஓட வேல்யூ 7 plus -5, அப்போ ஆன்சர் வந்து 2. அடுத்து a plus 2d, அப்போது 7 plus 2 into -5, அப்போ ஆன்சர் என்ன வரும் 7 minus 10 equal to -3. அப்போ அடுத்த டேர்ம் வந்து -3. அடுத்த டேர்ம் அப்போ a plus 3d வந்து என்ன வரும், a plus 3dனா 7 plus 3 into -5, அப்போ ஆன்சர் வந்து 7 minus 15, அப்போ ஆன்சர் வந்து -8. ஸோ த நெக்ஸ்ட் டேர்ம் வந்து -8ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் சீக்வன்ஸ் போகும். இதான் வந்து arithmetic progression. இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏயோட வேல்யூ என்ன 3/4, டியோட வேல்யூ என்ன 1/2. அப்போது the general form of an arithmetic progression is a, a plus d, a plus 2d, a plus 3d. இப்போ ஏயோட வேல்யூ என்ன 3/4, a plus d, அப்போது 3/4 plus 1/2, அப்போ ஆன்சர் என்ன வரும் டினாமினேட்டர் 4, இங்கே 3 plus 2 equal to அப்போது 5/4. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 5/4. அடுத்து a plus 2d, அப்போது 3/4 plus 2 into 1/2, இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போது 3/4 plus 1 என்ன வரும் 7/4. அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 7/4. ஸோ சீக்வன்ஸ் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கும். இதான் வந்து arithmetic progression. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் த arithmetic progressions whose nth terms are given below. அதாவது nth டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா tn equal to -3 plus 2n. இப்போ வந்து arithmetic progressionோட ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஏயோட வேல்யூ அப்புறம் டியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏயோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஏயோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ t1 தான் வந்து ஏயோட வேல்யூ. அப்போ என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போ t1 equal to -3 plus 2 into 1, அப்போ ஆன்சர் என்ன -3 plus 2 equal to -1. ஸோ t1 ஓட வேல்யூ வந்து -1, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போது ஏயோட வேல்யூவும் -1. அடுத்து காமன் டிஃபரன்ஸ் d வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா d equal to t2 minus t1, அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மூலமாக d காமன் டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது செகண்ட் டேர்ம் t2 வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது என்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்போது t2 equal to -3 plus 2 into 2, அப்போ ஆன்சர் வந்து -3 plus 4 equal to 1. அப்போது t2ஓட வேல்யூ வந்து 1. இப்போ வந்து t2 minus t1 வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது t2 minus t1 equal to t2ஓட வேல்யூ 1 மைனஸ் t1ஓட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சோம் -1. அப்போது மைனஸும் ப்ளஸ் ஆகும். அப்போது 1 plus 1 equal to 2.
அப்போது T2 மைனஸ் T1 என்ன வந்திருக்கு 2. அப்போது காமன் டிஃப்ரென்ஸோட வேல்யூ என்ன 2. இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து nth டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது Tn ஈக்குவல் டு 4 மைனஸ் 7n. இப்போது நம்ம ஏயோட வேல்யூ அப்புறம் டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ என்ன ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T1 தான் வந்து ஏயோட வேல்யூ. அப்போது என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போது T1 ஈக்குவல் டு 4 மைனஸ் 7 இன்ட்டு 1. அப்போ ஆன்சர் என்ன வரும் 4 மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் 3. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்து மைனஸ் 3. அப்போது ஏயோட வேல்யூ என்ன மைனஸ் 3. இப்போ அடுத்து டியோட வேல்யூ அதாவது காமன் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் மூலமாக டியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு T2 கண்டுபிடிக்கணும். அப்போ T2 என்ன வரும் T2 ஈக்குவல் டு 4 மைனஸ் 7 இன்ட்டு 2. அப்போ ஆன்சர் வந்து 4 மைனஸ் 14. அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் 10. இது வந்து T2ஓட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா T2ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து எப்படி வரும் T2 மைனஸ் T1. அப்போது T2ஓட வேல்யூ என்ன மைனஸ் 10 மைனஸ் T1ஓட வேல்யூ என்ன மைனஸ் 3. அப்போது மைனஸ் 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகும். அப்போது மைனஸ் 10 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 7. அதாவது டியோட வேல்யூ வந்து மைனஸ் 7. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.